நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. விளக்கம். தம் மக்களின் அறிவுடைமை நமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடல். தமிழக தேர்தலை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. காரைக்காலுக்கு துணை முதல்வர் பதவி, போராளிகள் குழு வலியுறுத்தல். பாரதிதாசன் நினைவு நாள், சிலைக்கு முதல்வர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை. இனி விரிவான செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 62வது நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் நாம் தமிழர் கட்சி சார்பில் அக்கட்சியினர் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் நாளை மறுதினம் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் இன்று காலை 10 மணி முதல் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு முடியும் வரை மதுபான கடைகளை மூட மாநில கலால்துறை உத்தரவிட்டதால் இன்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட மதுபான கடைகள் 10 மணிக்கு மூடப்பட்டது. தமிழகம், புதுச்சேரி, அசாம், கேரளம், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி கடந்த மாதம் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி, அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களுக்கு கடந்த 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்பொழுது அருகே உள்ள தமிழக பகுதியில் உள்ள மதுபான கடைகளை மூட புதுச்சேரி மாவட்டம் சார்பில் பரிந்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுதினம் 23ஆம் தேதி காலை முதல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி தமிழக புதுச்சேரி எல்லைப் பகுதியில் அதிக அளவில் மதுக்கடைகள் இருப்பதால் வாக்குப்பதிவு நாளன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அனைத்து மதுபான கடைகளை இன்று காலை 10 மணிக்கு முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை இரவு வரை என 3 நாட்கள் மூட வேண்டும் என மாநில கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட மதுபான கடைகள் சரியாக 10 மணிக்கு எல்லாம் மூடப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கினால் அதை காரைக்கால் பகுதிக்கு வழங்க வேண்டும் என காரைக்கால் போராளி குழு கோரிக்கை. காரைக்கால் மாவட்ட வளர்ச்சிக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வரும் காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என
மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பி உள்ளதாகவும், சிறிய யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி தேவையில்லை எனவும், அப்படி துணை முதலமைச்சர் பதவி வழங்கினால் புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதியான காரைக்கால் பகுதிக்கு அந்த துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் எனவும், துணை முதலமைச்சர் பொறுப்பு காரைக்காலுக்கு வழங்கப்பட்டால் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சி அடையும் எனவும் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் தொடர்ந்து மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில், மீனவர்கள் பிரச்சினை குறித்து புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தற்போது சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்டெடுக்க போர்க்கால அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். காரைக்கால் பாரதியார் வீதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழைய கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்து சாலையில் நடந்து சென்ற மூதாட்டி ஒருவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். அவருக்கு மாநில அரசு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை எனவும், அதனை உடனே வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் பல இடிந்துவிடும் நிலையில் உள்ளதால் அதனை முறையாக கண்காணித்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அகற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியும் இதுவரை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் உள்ளதால் விரைந்து நடத்த வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டால் மட்டுமே அதிகார பகிர்வு அடித்தட்ட மக்களுக்கு கிடைக்கும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். துணை முதலமைச்சர் பதவியை காரைக்கால் பகுதிக்கு வழங்காவிட்டால் காரைக்கால் பிராந்திய மக்களை ஒன்று திரட்டி காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திரு கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவான பாலய சுவாமிகள் வீரசைவ திருமணம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற சித்திரை பெருவிழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவான பாலய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். திரு கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவான பாலய சுவாமிகள் வீரசைவ திருமணம் புதுச்சேரி கிளை சார்பில் சித்திரை பெருவிழா நிகழ்வு மிஷன் வீதியில் நடைபெற்றது. விழாவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவான பாலய சுவாமிகள் தலைமை தாங்கி சித்திரை பெருவிழா குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் ஸ்ரீமத் சிவான பாலய சுவாமிகள் கல்லூரி முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு நோக்க உரையாற்றினார். முன்னாள் தலைமை ஆசிரியர் கலைமாமணி புலவர் சீனு வேணுகோபால் சிறப்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து கலைமாமணி முனைவர் வேல்முருகன், கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன், முனைவர் திருமாவளவன், கலைமாமணி பாவலர் கோவிந்தராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்திரை பெருவிழா நிகழ்வை கண்டு ரசித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி 1008 பெண்கள் கலந்து கொண்டு 5 மணி நேரம் சஸ்கரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சஸ்கரநாமம் பாராயணம் செய்தனர். புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் ஸ்ரீ ஆதிசங்கரர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் அனைவரும் சுபிஷமாக வாழ வேண்டி 1008 பெண்கள் கலந்து கொண்டு 5 மணி நேரம் அகண்ட ஸ்ரீ லலிதா சஸ்கரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சஸ்கரநாமம் பாராயணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக பாராயணம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடல். தமிழக தேர்தலை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. காரைக்காலுக்கு துணை முதல்வர் பதவி, போராளிகள் குழு வலியுறுத்தல். பாரதிதாசன் நினைவு நாள், சிலைக்கு முதல்வர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.